ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமலையில கூட்ட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, கிளைமேட் அப்டேட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி மழை இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் மழை இருக்கு. ஸோ கிளைமேட்டோட அப்டேட்டும் பார்க்கலாம். நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தரிசனம் போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி அங்கே சிச்சுவேஷன் இருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து தர்ஷன் போகிறவங்க டோக்கன் வாங்கினாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அப்டேட்ஸை நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவங்களுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணியோட 2026 ஜனவரிக்கான ஸ்ரீவாரி எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆகி மதியம் 12 மணிக்கு மேலே ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த தடவையும் அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டை வந்து எலக்ட்ரானிக் டிப்பில் தான் இருந்தது. ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். செலக்ட் ஆகாதவங்க அடுத்த டைமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 2026 நமக்கு பெருமாள் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேவா கிடைக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, இந்த அங்க பிரதர்ஷன சேவாவை பழையபடி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு, அடுத்த போர்ட் மீட்டிங்ல தான் அதுக்கான முடிவு எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் நடக்கல. அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க வந்து சுப்ரபாத சேவாவோ தோமாலையோ இல்லை வேறு ஏதாவது சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 days தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் அதுக்கான பேமெண்ட் டைம். ஸோ மறக்காமல் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அங்க பிரதர்ஷன சேவா பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ தான். நம்ம வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி சர்வதர்ஷனை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து கிருஷ்ண தேஜா காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் லைன் இருக்குது அப்படிங்கிறத டிடிடியோட இன்னைக்கு காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸாக இருக்குது. சுமார் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா மழை இருக்குங்க, ஹெவியாகவே இருக்குது. கண்டினியூஸாகவே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் தான் இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே கிளைமேட்டோட அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. திருமலையிலையும் இதே ஸ்டேட்டஸ் தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 1:45 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. டோக்கன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எல்லா டோக்கனுமே வந்து முடிஞ்சுது. இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து 1 மணிக்கு ஜாயின் பண்ணி 2:30 மணிக்கெலாம் டோக்கன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு தான் இது. டோக்கன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவரோட அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. திருமலையில் ஹெவி ரெயின் இருக்குங்க. ஈவினிங் 5:30 மணிக்கு மேலெலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி ரெயின் தான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக போங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஜெக்கெட்டு குடையெல்லாம் நிறைய வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனா தான் நம்ம அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போக முடியும். வயசானவங்களாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2026 ஜனவரி ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, 10,000 ரூபா டொனேஷன் பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட். ஸோ இதோட புக்கிங் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 23ஆம் தேதி மதியானம் காலையில் 11 மணிக்கு புக்கிங் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாராவது 10,000 ரூபா டொனேஷனுக்கு ஜனவரிக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான புக்கிங்ஸ் வந்து இருக்கும். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே நமக்கு இந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஆஃப்லைனில் வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக திருமலாவில் போயிட்டு நம்ம காலையில் 10 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ டொனேஷன் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ணிக்கலாம். இதோட டிக்கெட்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கும். இப்போ டிக்கெட் காலையில் 10 மணிக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா சாயந்தரமே நம்ம வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. ஸோ மழை வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து டிடிடியோட கூடுதலையோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நடவடிக்கைகள் குறித்து ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. பக்தர்களுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் குறித்தும் பயனாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதாகவும், பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மிக முக்கியமான முன்னுரிமை என்பதை வலியுறுத்தி புனித யாத்திரை நடவடிக்கைகளுக்கான பருவகால நிலைய இயக்க நடைமுறைகள் தயாரிக்குமாறு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்னென்ன முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனமழையினப்போ பக்தர்கள் சிரமத்தை சந்திக்காமல் பார்த்து கொள்ளுதல், அன்னப்பிரசாதம் சரியான நேரத்தில் வழங்கணும், பக்தர்கள் மழையால் பாதிக்கப்படாமல் இருக்க வரிசை வசதிகளை திறம்பட பயன்படுத்தவும், சர்வதர்ஷன பக்தர்கள் நாராயணகிரி கோட்டைகளை விரைவாகவும் வசதியாகவும் அடைய வெளிப்புற வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்க்க
இருக்க SSD டோக்கன்கள் வழங்கலை தற்காலிகமாக குறைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலச்சரிவுகள் அல்லது மரங்கள் விழுந்தால் போக்குவரத்து இடையூறுகளை தடுக்கிறதுக்கு JCB வாகனங்களை பயன்படுத்தி உடனடியாக அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வனத்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கு அதன்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அவசர காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு காண்பதில் உறுதியான கட்டுப்பாட்டு அறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் சேவைகள் தடையின்றி இருப்பதை உறுதி செய்ய மின்சாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது மின்சாரம் வழங்கும் இடங்கள் மற்றும் சந்திப்புகளுக்கு அருகில் பாதுகாப்பு தடுப்புகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இந்த மழை டைமில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி சர்வ தரிசனத்தில் தான் நிறைய பேர் அந்த வெளியில் க்யூவில் இருக்கிறவங்களாம் மழைனால ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற வந்து நேரடி சர்வதர்ஷனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த தர்ஷன் க்யூ வந்து பார்த்திங்கன்னா மூவிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மழை டைமில் நிறையவே நடவடிக்கைகள் எடுக்கணும். பருவமழை அப்படிங்கிறது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, அதுக்கான நடவடிக்கைகள் எப்போவுமே எடுத்திருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி போயிருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூடுதலையோ சொன்னதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் தாங்க இது. ஸோ டிடிடி என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் நாம் போகக்கூடிய நம்மளும் அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 2026 ஜனவரிக்கான புக்கிங்கில் ஃபஸ்ட்டு புக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எலக்ட்ரானிக் டிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் ஆகி அதோட ரிசல்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு இங்கே புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் டிப் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் செலக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கும். செலக்ட் ஆகிற பட்சத்தில் அதிலே நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். 2 days தான் வந்து டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த புக்கிங் வர 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி நமக்கு வந்து என்னென்ன புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்ரீவாணி VIP தர்ஷன் டிக்கெட் எப்போவுமே அந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் முதல் நாள் அதாவது 23ஆம் தேதியே புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி வந்து ஓப்பன் ஆகுது இந்த 10,000 ரூபாய்க்கான டொனேஷன் டிக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23ஆம் தேதி 11 மணின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 23ஆம் தேதி நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்குது. காலையில் ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். 11 மணிக்கு இந்த ஸ்ரீவாணி VIP டிக்கெட் ஓப்பன் ஆகும். மதியம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் அண்ட் வந்து அக்கமடேஷன் அதோட புக்கிங்ஸ் இருக்கும். ஸோ யாருக்காவது நவம்பர் மாதத்துக்கு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 1600 ரூபாய். 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ண 1000 ரூபாயும் 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கு 600 ரூபாயும் அதிலே சேர்த்து வந்துடும். பே பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணணும். அந்த டிக்கெட்டை வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி சீல் வச்சு கொடுத்தா தான் நம்ம திருமலையில் போய் தர்ஷன் பார்க்குறதுக்கு அது வேலிட் ஆகும். இல்லை நான் வந்து ஹோமம் அட்டன் பண்ண முடியாது தர்ஷன் மட்டும் பார்க்கலான்ற மாதிரி நினச்சி புக் பண்ணாதீங்க. ஏன்னா கம்பல்சரி நம்ம ஹோமம் அட்டன் பண்ணியே ஆகணும். அங்கே ஸ்கேன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க, அப்போ தான் தர்ஷன் க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம வந்து போகிறதே வேஸ்ட்டு தான். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். சில டைம் உங்களுக்கு 10 மணி ஆகுதுன்னா கூட நீங்கள் ரீச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து அலிப்பிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த ஹோமம் நடக்கும். முடிச்சுட்டு நம்ம மத்தியானம் 3 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி சாமி பார்க்கலாம். சேம் டேயில் பார்க்கலாம். ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய கடைசி 300 ரூபா டிக்கெட் அது மட்டும்தான். ஸோ அது எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி அப்டேட்டுங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.